பசுபதி பிரமு காவேரி விஜயை நல்லபடியாக வெளியே எடுக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜயை நல்லபடியாக வெளியவும் எடுத்துடுறாங்க. விஜய் காவேரிக்கே நன்றி சொல்றாங்க. நீ மட்டும் இல்லைன்னா காவேரி இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியல விஜய், உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேன்னா சொல்லுங்கன்றாங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன்றாங்க. உண்மையிலேயே மனசுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. ராகினிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னப்பா இப்படி ஆகி போச்சுன்றாங்க. அந்த வெண்ணில இப்படி கோட்டை விட்டுறாளேப்பான்றாங்க. எனக்குமே அதை தாங்கிக்கதாம முடியல, என்ன பண்றது அப்பா, நம்ம இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான்ப்பா, நம்ம நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்காது. இங்க பாத்தீங்கன்னா அந்த காவேரி நினைச்ச மாதிரி சாதிச்சுட்டா இல்லப்பான்றாங்க. அவ்வளவுதான்ப்பா, இனி அவ்வளவுதான், நம்மளால ஒண்ணும் பண்ண முடியுது. ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்பா, என்னப்பா இவ்வளவு புலமே பேசிட்டு இருக்க, உங்களுக்கு நான் ஏன் இப்படி பண்றதுதான் குறையா இருக்கா? இங்க பாரு, அதெல்லாம் ஒன்னும் இல்லை, சரியா கண்டிப்பா சரியாகிடும், நீ ஃபீல் பண்ணவே பண்ணாத அப்படின்ட்டு பசுபதி சொல்றாங்க. ஆமா அப்பா, நீங்க வாயால மட்டும்தான்ப்பா பேசுறீங்க, எந்த ஒரு விஷயமையும் நீங்க சரியா பண்றதில்ல. என்னமா இப்படி பேசிட்டு இருக்க, பின்ன வேற எப்படிப்பா பேச சொல்றீங்க சொல்லுங்க, பண்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது இதுன்னு பேச வேண்டியதுன்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பசுபதி என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்காங்க. பசுபதியுடைய அடுத்த பிளான் என்ன அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.